போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற மருத்துவர்கள் நியமனத்தில் திமுக அரசு மோசடிகள் செய்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு மருத்துவமனைகளுக்கு 1100 மருத்துவர்களை நியமிக்க நடத்தப்பட்ட போட்டித் தேர்வுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 320 பேருக்கு மட்டுமே பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். 1071 பேருக்கு ஆணைகள் வழங்கப்பட்டிருப்பதாக உண்மைக்கு மாறாக அரசு கூறியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அன்புமணி ராமதாஸ், மருத்துவர்கள் நியமனத்தில் மோசடிகளை அரங்கேற்றி 751 மருத்துவர்களுக்கு திமுக அரசு துரோகம் செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்துவிட்ட நிலையில் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று மீதமுள்ள 751 பேருக்கும் பணி நியமன ஆணை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.